வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூன் 11ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 1184ஆம் ஆண்டில் திராயன் போரில் எரட்டோஸ்தெனீஸ்வின் கணிப்பின்படி ட்ராய் நகரம் சூறையாடப்பட்டு தீயிடப்பட்டது. கிபி 631ஆம் ஆண்டில் வடக்கு போர் முனையில் சூயி வம்சத்தில் இருந்து தாங் அரச மரபுக்கு மாறும்போது கைது செய்யப்பட்ட 80,000 குடிமக்களை விடுவிக்க சீன பேரரசர் தாய்சோங் தங்கம், பட்டு ஆகியவைகளுடன் தனது தூதுவரை அனுப்பி வைத்தார். கிபி 1786ஆம் ஆண்டில் மக்கா மீது ஆல் ஹசன் மேற்கொண்ட கிளர்ச்சி அப்பாசியர்களால் நசுக்கப்பட்டது. 1488ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்து மன்னர் 3ஆம் ஜேம்ஸிற்கும் கிளர்ச்சி பிரபுக்களுக்கும் இடையே இடம்பெற்ற சமரில் மன்னர் கொல்லப்பட்டார். 1509ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் 8ஆம் ஹென்றி மன்னர் அரகன் இளவரசி கேத்ரினை திருமணம் புரிந்தார். 1594ஆம் ஆண்டில் ஸ்பானியாவின் மன்னர் 2ஆம் பிலிப்பைன்ஸின் உள்ளூர் பெருங்குடிகள் மற்றும் அதிகாரிகளின் உரிமைகளையும் சலுகைகளையும் அங்கீகரித்ததன் மூலம் தனது ஆட்சியை உறுதிப்படுத்தி கொண்டார். 1770ஆம் ஆண்டில் பிரித்தானிய நாடுகான் பயணி கேப்டன் ஜேம்ஸ் குக் என்ற கப்பல் பெரும் தடுப்பு பவளத்திட்டில் தரை தட்டியது. 1805ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் மிச்சிகனில் டெட்ராய்ட் நகரத்தின் பெரும் பகுதி தீயில் அழிந்து போனது. 1837ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் ஆங்கிலேயர்களுக்கும் ஐரிய மக்களுக்கும் இடையில் கலவரம் மூண்டது. 1895ஆம் ஆண்டில் வரலாற்றில் முதலாவது கார் ஓட்டப் பந்தயம் பாரிஸில் நடைபெற்றது. 1898ஆம் ஆண்டில் சீனாவில் சமூக அரசியல் கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த 100 நாள்கள் சீர்திருத்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1903ஆம் ஆண்டில் செர்பியாவில் அதிகாரிகள் குழு ஒன்று அரசர் மாளிகையை தாக்கி மன்னர் அலெக்சாண்டர் ஒப்ரனோவிச்சையும் அரசி திர்காவையும் படுகொலை செய்தனர். 1935ஆம் ஆண்டில் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் எட்வின் ஆம்ஸ்ட்ராங் உலகின் முதலாவது பண்பலை ஒலிபரப்பை நியூஜெர்சி அல்பைனில் அறிமுகப்படுத்தினார். 1937ஆம் ஆண்டில் பெரும் துப்புரவாக்க பணியில் சோவியத் ஒன்றியத்தில் ஜோசப் ஸ்டாலின் உத்தரவுப்படி 8 இராணுவ தலைவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் மால்டா மீது முதல் தடவையாக இத்தாலிய விமானங்கள் தாக்குதலை நடத்தின. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்கா சோவியத் ஒன்றியத்துக்கு கடன் ஒப்பந்தத்தில் நிவாரணம் வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. 1955ஆம் ஆண்டில் பிரான்சில் நடைபெற்ற கார் பந்தயம் ஒன்றில் கார்கள் மோதிக்கொண்டதனால் 83 பார்வையாளர்கள் உயிர் இழந்தனர், 100 பேர் காயமடைந்தனர். 1956ஆம் ஆண்டில் இலங்கையின் வடக்கே கலோயாவில் சிங்கள குடியேறிகள் நடத்திய தாக்குதலில் 150க்கும் மேலான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1964ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போர் வீரர் வால்டர் சைபர் ஜெர்மனியின் கோல் நகரில் ஆரம்ப பள்ளி ஒன்றில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 8 மாணவர்களும் 2 ஆசிரியர்களும் கொல்லப்பட்டனர், மேலும் பலர் காயமடைந்தனர். 1968ஆம் ஆண்டில் உலக தமிழ் கழகம் தேவநாய பாவாணர் தலைமையில் திருச்சிராப்பள்ளியில் அமைக்கப்பட்டது.
1981 ஆண்டில் ஈரானில் 6.9 ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 2000 பேர் உயிர் இழந்தனர். 2002 ஆண்டில் ஆண்டனியோ மியூச்சி என்பவரே தொலைபேசியை முதலில் கண்டுபிடித்தவர் என அமெரிக்க காங்கிரசினால் அறிவிக்கப்பட்டது. 2004 ஆண்டில் நாசாவின் காசினி ஐசன் விண் உளவி சனிக்கோளின் ஃபிஃபி துணைக்கோளை அண்டி சென்றது. 2007 ஆண்டில் கடும் மழை வெள்ளம் காரணமாக வங்காள தேசத்தில் சிட்டகங் நகரில் மண் சரிவு காரணமாக 130 பேர் உயிர் இழந்தனர். 2008 ஆண்டில் கனடிய பழங்குடியினரின் உறைவிடப் பள்ளியில் இடம்பெற்ற முறைகேடுகளுக்காக கனடா பிரதமர் ஸ்டீவன் ஹார்ப்பர் கனடிய முதல் குடிமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். 2012 ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற 2 நிலநடுக்கங்கள் அங்கு நிலச்சரிவை ஏற்படுத்தியதில் ஒரு கிராமமே மூழ்கிப் போனது. 80 பேர் உயிர் இழந்தனர். 2018 ஆண்டில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் வடகொரியா தலைவர் கிம் ஜொங் உன்னுக்கும் இடையே சிங்கப்பூரில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. மேலும் ஜூன் 11 நாளானது லிபியா நாட்டில் அமெரிக்கர் வெளியேறிய தினமாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.